ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்குது? மார்க்கெட் இன்னைக்கு பயங்கரமாக போச்சு. நேற்றே நம்ம சொல்லிச்சு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. வீடியோ உருப்படியாக பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட்டோட டிரெக்ஷன் என்ன அப்படிங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் வந்து கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த நிஃப்டி ஃபிஃப்டியோட பிஹேவியர் தான். ஸோ இந்த பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இப்படி இருக்குது, அப்படி போச்சு அப்படின்னா இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மைண்ட் கால்குலேஷன் அவ்வளோதான். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையான அனாலிசிஸ் பண்ணுற அந்த மைண்டு வந்து வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ரேஞ்ச் இப்படி போயிருக்கா, நெக்ஸ்ட்டு இதோட ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து என்னவா வந்து இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு கேப் அப் ஆனதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்து ஏதோ சால்வ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மளோட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம், நாங்கள் டேக்ஸை பற்றி ரீகன்சிடர் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஏஎன்எனில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு சின்ன ஒரு பேட்டி அப்படிங்கிறது வந்துருந்தது. ஸோ அதோட ரியாக்ஷன் தான் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஏறி இருக்கு. ஸோ நாம் நினச்ச நியூஸ் வந்து வேறு, ஆனால் இங்கே கிடைச்ச அந்த நியூஸ் வந்து வேறு. ஸோ அதன் காரணமாக வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்குது. ஸோ அது இல்லாமல் நேற்றே சொன்னோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே போயிருக்கு. இந்த 300 பாயிண்ட் அப்படிங்கிறது 2 நாள் நமக்கு வர வேண்டிய ஒரு மூவ். ஸோ அப்போது நாளை பெருசாக வந்து ஒரு 50% வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ரெண்டாவது விஷயம், நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்லேயும் ஒரு கேப் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்லேயும் வந்து கேப் இருக்குது. 50-50 சான்ஸ் வந்து பெருசாக மார்க்கெட்டில் ரியாக்ஷன் வந்து இருக்கக்கூடாது ஆஸ் பர் அந்த நிஃப்டியோட அந்த பிஹேவியரை பொறுத்து. ரெண்டாவது, இந்த அப் ட்ரெண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணணும். அப்படி இல்லையா, நெகட்டிவாக போகுது அப்படின்னா நமக்கு இந்த டவுன் சைடில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணணும். நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று அந்த ஒரு 300 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே ஏறினதுக்காக இன்றைக்கி அதோட ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ அகெயின் நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துலையும் அந்த கேப் அப்படியே தான் வந்துருக்குது, இந்த இடத்துலையும் அந்த கேப் வந்து அப்படியே தான் வந்துருக்குது. என்ன நேற்று கம்பேர் பண்ணும்போது அந்த இருந்தவோட கேப்பை விட அந்த சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு ரெண்டு பக்கமும் வந்து கேப்பு தான் வந்து இருக்குது. ஸோ நேற்றே நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அந்த கீழே மறுபடியும் ஒரு கேப்பு கிடச்சி மறுபடியும் வந்து கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் வந்து ஆகணும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் வந்து நகரணும், ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து நகரணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் வந்து இப்படி ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு பிரேக் அவுட் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேபி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து போகணும் அப்படின்னா சும்மா ஒரு ஆந்தோன்றித்தனமாக வந்து மார்க்கெட் வந்து போச்சு அப்படின்னா பிரச்சனை மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கிடும். இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுது, இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். இப்போ எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை பற்றி நாம் வந்து சொல்கிறோம், பேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பில்டிங்கை கட்டணும் அப்படின்னா என்றைக்கு இடிஞ்சு விழுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எதுவும் ஒரு ரீடெஸ்ட் மாதிரியோ ஒரு பேஸ் மாதிரியோ பண்ணாமல் வந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா மறுபடியும் எப்போ வந்து திரும்பி வரும்னே சொல்ல முடியாது, அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மோர் ஆர்லெஸ் நம்ம நேற்று என்னென்ன கெஸ் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிட்டுருக்கு, சந்தோஷம். அந்த பேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த டவுன் சைடில் இருக்கிற அந்த கேப்பை வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அந்த கேப் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்னா இந்த 23,800 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இந்த பேஸ் வந்து ஃபார்ம் ஆகணும். ஏன்னா ரிஜெக்ஷன் இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நடந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7-8 தடவை இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 4-5 தடவை ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 23,800 கிட்ட வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போது இது பயங்கரமான ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியே ஆகணும். அப்படி க்ரியேட் பண்ணால் தான் வந்து அப்ட்ரெண்டை பற்றி நாம் வந்து யோசிக்க முடியும். அப்படி இல்லாமல் மறுபடியும் ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் போயிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா குஜிலி மஸ்தாக வந்து இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து
கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு ஜோன் மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபர்தராக வந்து இன்னொரு பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ வந்து எடுத்தாகணும். ஸோ அது வந்து மேபி இந்த இடத்துல ஒரு 23,800 கிட்டேயும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 24,400 கிட்டேயும் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். நண்பர் மணி வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தாரு. தலைவரே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு, ஆனால் அந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை 1 ஹவர் சார்ட்டில், கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா நேற்றே நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு வந்து பண்ணேன், ஆனால் வந்து வால்யூம் பற்றி நான் வந்து சொல்லலை. சரி, ஏதாவது இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு இல்லையா, யாராவது வந்து சொல்லுவாங்க பார்ப்போம், ஏன்னா ஏதாவது ஒரு மார்க்கெட் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் உன்னிப்பாக வந்து கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக மணி சார் வந்து கரெக்டாக வந்து பார்த்து மெசேஜ் வந்து போட்டிருந்தார். மார்க்கெட்டில் 1 ஹவர் சார்ட்டில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஆனால் அந்த வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். கரெக்டாக வந்து அப்சர்வ் வந்து பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த டவுன் செல் ரேலிக்கு ஒரு புல் பேக் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன், இந்த பெரிய ப்ளூ லைன் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, 23,880. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் லெவல். அதை வந்து உடச்சி வந்து மேலே போயிருக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3 ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனாக வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்கும். இப்போது ப்ரைஸ் வந்து இந்த அப்பர் லைனில் இருக்கிற இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து நகர ஆரம்பிச்சிடும். புல் பேக் வேல்யூக்கு இருக்கிற ஒரு பஃபர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த புல் பேக் வேல்யூ கீழே இன்னொரு பஃபர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல இருக்குது, 23,700 பக்கம் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைடில் இருக்கிற ஒரு பஃபர் பாயிண்ட். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆனாலும், ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் தான். இது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது, பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது. பட் ஒன்ஸ் இந்த 24,000க்கு மேலே வந்து ட்ரேடாக ஆகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா 24,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ஒரு ஃபுல் நம்பர். ஸோ அந்த ஃபுல் நம்பர் நமக்கு வந்து ஒரு ஹோல்டு ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த 23,800 அது ஏற்கனவே நிறைய தடவை நம்ம லாஸ்ட் வீக்கெலாம் வந்து பேசியிருப்போம். ரொம்ப ரொம்ப சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது, சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவலையும் ஹோல்ட் ஆகாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சு அப்படின்னா அகைன் நம்ம வந்து ஒரு 23,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட் வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு முடிவு வந்து வர முடியும். அதாவது வந்து 24க்கு மேலே ஹோல்டு ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 23,700 உடச்சாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு டவுன் சைடு தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வால்யூம் கேதர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடந்துட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வால்யூம் கேதர் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஹெவியாகவே வந்து இருக்கும். அந்த ஹெவினஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,500 வரைக்கும் வந்து அதோட ஹெவினஸ் இருக்கும் அப் ட்ரெண்ட். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23,300 மினிமம் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ரேஞ்சஸ் அப்படின்னா 24,000, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 23,700, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட் தான் ஒரு டிசைனிங் ஃபேக்டராக வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. நிஃப்டி 50 மட்டும் இல்லை, இது அப்படியே வந்து டிட்டோவாக சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அங்கே வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நிஃப்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த கன்சிடரேஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டச் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1 அண்ட் இந்த இடத்துல 1, 3 டச் பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சி அது வந்து ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. எப்பயுமே ஒரு கேப் அப், அதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி அந்த ரெசன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போகணும். எப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் அப்பில் வந்து போகுதோ அந்தளவுக்கு அதை வந்து அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். அது மறுபடியும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு
ட்ரெண்ட் ரிவர்சல் அல்லது வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா மேபி அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்டையர் மூவ் நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டமாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஆனால் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபேக் மூவ் தானே, வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அப்போது இந்த இடத்துல அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தாகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஒரு அப்டெண்ட் போகணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. அது 100 பாயிண்ட் நாளைக்கு வந்து கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு புல் பேக் அல்லது வந்து ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில்ஸ் ஏதாவது ஒரு பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் இப்படி வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸை பற்றி நம்ம காலையில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம். அதாவது 1 டே சார்ட் வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து கப் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அந்த கேப்பு தான் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள் நமக்கு வந்து நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் பென்பட்டு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து இந்த 5 மினிட் சார்ட்டில் அவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கேப் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேப் வந்து இருந்தது. அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேப்பும் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து எவ்வளவு எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டப் வந்து நடந்திருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து சென்செக்ஸில் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸில் அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து பண்ணுறோம். இது முன்னாடியே நம்ம வந்து பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு வந்து மேலே போகணும். அதுக்கு வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணதும் இவ்வளோ பிரச்சனைலாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி நீங்கள் வந்து பெருசாக வந்து கண்டுக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட் சார்ட் இல்லை 50 மினிட் சார்ட் மட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 5-6 நாள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சார்ட் அவ்வளோதான் நமக்கு வந்து காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கும் போது நம்ம அந்தளவுக்கு தான் வந்து கவனிப்போம். ஸோ நம்மளோட கவனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேலேருந்து 1 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஸோ அப்படி கொண்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு கிடைக்க வேண்டிய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கேண்டில் ஸ்டிக்ஸு, வால்யூம்ஸு, மொமெண்டம், இதெல்லாம் வந்து எந்த இடத்துலாம் நமக்கு வந்து டேக் ஓவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்து வரும். இது அப்படியே வந்து ட்ரேடிங்க்கு வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரேட் வந்து சாதகமாக வந்து அமையும். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். 66,600 கிட்டத்தட்ட 66,000 76,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 600 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ 600-700 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரி, ஓகே, சின்னதாக ஒரு என்ட்ரி வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கிடச்சிருந்தீங்க. சும்மா ஒரு லாட் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் இந்த இடத்துல நீங்கள் வந்து புக் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இட் ஹேப்பன்ஸ். நீங்கள் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் அந்தளவுக்கு இந்தளவுக்கு வந்து ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம், அதாவது இந்த பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேப் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கேப் வந்து ஃபில் வந்து ஆயிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. 75,800 இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் மேபி நாளை வந்து ஃபில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அப்படி ஃபில் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து மூவ் ஆகணும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல இந்த 75,800 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு
75,400 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்போ நாளை சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மினிட் சார்ட்டில் இந்த இடத்துல இந்த இடம் ஹோல்டு ஆயிருச்சு, இந்த 75,800 ஹோல்டு ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு புல் பேக் பற்றி நாம் வந்து யோசிக்கலாம். அது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடும், ஒரு பேஸாக வந்து மாறிடும். அட் த சேம் டைம் 75,800 ஹோல்டு ஆகலை அப்படின்னா மார்க்கெட் அடுத்த ஒரு சப்போர்ட் லெவலை நோக்கி வந்து நகரும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு நாள் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மார்க்கெட் வந்து லீவு. அதனால் வந்து நாளை பார்த்துட்டு பெருசாக வந்து யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ண வேண்டாம் ஆப்ஷன்ஸை. ஒரு நாள் கேப் இருக்குது. அந்த ஒரு நாள் கேப்பில் வந்து வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து ஒரு கேப்பு பார்க்கலாம், கேப் டவுன் ஆகலாம், என்ன வேணால் வந்து நடக்கலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நாளை லீவ் இருக்குது, மறந்துடாதீங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். முக்கியமாக நாளை நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து 24,100 ரெசிஸ்டன்ஸு, 23,900 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒரே ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து கீழே இறங்கியிருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 23,800 இருக்கலாம். 23,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,700, 23,650 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,000 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,150 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து டிட்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸாக்ட்லி ஒரு சப்போர்ட். 55,500 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 55,000 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு 400 பாயிண்ட் நம்ம வந்து கிடச்சிருந்தா கூட நமக்கு வந்து போதுமானது தான். ஒரு ட்ரேடுக்கு நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே வந்து கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 55,300 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,800 இருக்கலாம். 54,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,500, 54,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 55,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,500, 55,700 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. 76,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்துக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. ஓவராலாக நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 76,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 75,700 இருக்கலாம். 75,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 75,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 76,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 76,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஓவரால் நெகட்டிவாக வந்து மார்க்கெட் இருந்துச்சு. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் ஃப்ளாட்டு இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் 14,600 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அதை வந்து உடச்சிட்டாங்க. இதை உடைக்கும் போது இந்த இடத்துல வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ 5 மினிட் சார்ட்லேயே கூட அந்த வால்யூம் அப்படிங்கிற எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் கிடச்ச கேண்டில் பார்த்தீங்கன்னா 10:20க்கு ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டில். அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல வால்யூம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதே அப்படியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 14,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிருக்கு. ஸோ நாளை ஒரு 14,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,600 இருக்கலாம். 14,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறந்துடாதீங்க, நாளைக்கு மார்க்கெட் இருக்குது, நாளை மறுநாள் வந்து லீவு. ஸோ அதனால் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. கேப் டவுன் கேப் அப்பில் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறந்தும் ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.